வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் எழுதிய 5 நூல்கள் வெளியீடு. ரகுமான் கானை அதிமுகவிற்கு வர சொல்லி எம்ஜிஆர் அழைத்த போது அவர் செல்லவில்லை என்று முதல்வர் புகழாரம். மதுரை பாரபத்தியில் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் திரண்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள். சுட்டரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் குவிந்ததால் மாநாட்டை முன்கூட்டியே தொடங்குவதாக தகவல். மாலையில் தொடங்கும் மாநாட்டிற்கு முன்கூட்டியே வந்த தாவேகா தொண்டர்கள். ஆயிரக்கணக்கான வாகனங்களால் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அவரது தாயார் வாழ்த்து. சோபா சந்திரசேகர் உன்னோடு வரும் தொண்டர் படை இந்நாட்டில் வேறு யாருக்கும் இல்லை என்று புகழாரம். பாராளுமன்றத்தில் கடைசி நாளிலும் எதிர்க்கட்சிகள் அமளியால் ஒத்திவைப்பு. பீகார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகள். விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் இணைந்து கண்டுபிடிக்கப்பட்ட புதிய நிலா யுரேனஸ் கிரகத்தில் மேலும் ஒரு புதிய நிலா கண்டுபிடிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர் ரகுமான் கானின் நூல்களை வெளியிட்டுள்ளார். சென்னை அண்ணா சாலையில் முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் எழுதிய 5 நூல்களை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இதில் ரகுமான் கானின் பேச்சிற்கும் எழுத்துக்கும் நான் ரசிகன் என்றும் தொகுதி மக்கள் மத்தியில் ரகுமான் கானுக்கு மிகுந்த அன்பும் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இவரை அதிமுகவிற்கு வர சொல்லி எம்ஜிஆர் அழைத்தபோது அவர் செல்லவில்லை என்றும் கூறினர். பின்னர் ரகுமான் கான் மீது வெடிபொருள் வீசப்பட்ட போதிலும் அவர் அஞ்சவில்லை. மாநாடுகளில் ரகுமான் கான் பேச எழுந்தாலே கூட்டம் ஆர்ப்பரித்து விடும் என்றும் அவரை புகழ்ந்தார். இதனைத் தொடர்ந்து இன்றைக்கும் நம் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் ரகுமான் கான் என்றும் முதல்வர் பெருமிதம் தெரிவித்தார். மதுரையில் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டு திடலில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் குவிந்துள்ளதால் திட்டமிட்டதற்கு முன்பே பிற்பகல் 3 மணிக்கு மாநாட்டை தொடங்கப் போவதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் மாதத்தில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. அதிகாலையிலேயே லட்சக்கணக்கானோர் குவிந்தனர். இந்த நிலையில் 2வது மாநாடு இன்று மதுரை பாரபத்தியில் நடைபெற்று வருகிறது. இதற்காக 500 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு திடலிலும் வாகன நிறுத்துமிடமும் அமைக்கப்பட்டுள்ளனர். முன்கூட்டியே நேர்த்தியாக திட்டமிட்டு மேடையும் தொண்டர்கள் அமரும் இடமும் இடையே தொண்டர்கள் சென்று வருவதற்கு நடைபாதையும் அமைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்துள்ளனர். இதை முன்கூட்டியே கணித்ததால் மாநாடு நடைபெறும் இடத்தின் அருகில் உள்ள பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கானோர் திரண்டு நடைபெறும் பொதுக்கூட்டம் என்பதால் அதற்காக குடிநீர் வசதியும் தற்காலிக கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளனர். மாநாடு இன்று மாலையில் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பல மாவட்டங்களில் இருந்தும் தாவேகா தொண்டர்கள் இன்று காலையிலேயே வந்து குவிந்துள்ளனர். வெயில் தீயாக சுட்டெரிக்கும் சூழ்நிலையில் வந்த தொண்டர்கள் மாநாட்டு திடலில் நெடுநேரம் அமர்ந்துள்ளனர். வெயில் கொடுமை தாங்காமல் மீண்டும் வாகனங்களுக்கு செல்வது, அருகில் உள்ள கடைகளுக்கு சென்று குளிர்பானங்களை குடித்து உணவருந்தி செல்வது என்றும் அந்த பகுதியிலேயே விழாக்கோலம் பூண்டுள்ளது. முன்னதாக மாநாட்டை மாலை 4 மணி முதல் தொடங்க திட்டமிட்டிருந்தனர். ஆனால் முன்கூட்டிய தொண்டர்கள் வந்து குவிந்துள்ளதாலும் வெயிலை தாங்க முடியாமல் திணறுவதாலும் மாநாட்டை பிற்பகல் 3 மணிக்கே தொடங்கப் போவதாக கூறப்படுகிறது. மாநாட்டு திடலில் வரிசையாக தாவேகா கொடி கட்டப்பட்டுள்ளனர். தொண்டர்கள் வந்த வாகனங்களிலும் கொடிகள் கட்டப்பட்டு பாரபத்தி எங்கும் தமிழக வெற்றிக் கழக மையமாகவே காட்சியளிக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அவரது தாயார் சோபா சந்திரசேகர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெறுகின்றது. இதில் விடிய காலையிலேயே இருந்து ஏராளமான தொண்டர்கள் மாநாட்டு மேடைக்கு முன்பாக திரண்டுள்ளனர். இந்த நிலையில் தாவேகா மாநாடு வெற்றி பெற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அவரது தாயார் சோபா சந்திரசேகர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வாழ்த்து செய்தியில், திரையில் உன்னை பார்த்து உயர்ந்த தாய்மார்கள், தம்பி தங்கைகள் அரசியல் வெற்றிக்கு துணை நிற்பார்கள் என்றும், தேர்தலில் உன் இமாலய வெற்றி பெற்று நீ அரியணை ஏறும் நாள் வரும் என்றும், அது உன் தொண்டர்களின் திருநாள் என்றும், நேர்மையான தலைவன் என்பதற்கு நீதான் எடுத்துக்காட்டு என்றும், உன்னோடு வரும் தொண்டர் படை இந்நாட்டில் வேறு யாருக்கும் இல்லை என்றும், உன் வெற்றிக்கும் வானமே எல்லை என வாழ்த்துக்களை கூறியுள்ளார். பாராளுமன்றத்தில் கடைசி நாளிலும் எதிர்க்கட்சிகள் அமளியால் ஒத்திவைப்பு நடைபெற்றுள்ளது.
பீகார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் வாதாடினர். தொடர்ந்து அமளிக்கு இடையே பல்வேறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பாராளுமன்ற கூட்டத்தொடர் இன்று நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து பீகார் வாக்காளர் திருத்தம் குறித்து எதிர்க்கட்சிகள் இன்று அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மக்களவை கூடிய ஒரு நிமிடத்திலேயே அவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கனடா நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையமும் நாசாவும் இணைந்து யுரேனஸ் கிரகத்தில் புதிய நிலாவை கண்டுபிடித்துள்ளனர். கனடா நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் நாசாவும் இணைந்து அதிநவீன சக்தி வாய்ந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை உருவாக்கி விண்ணில் நிலைநிறுத்தியுள்ளனர். இதில் பால்வெளி மண்டலத்தில் 7வது கிரகமான யுரேனஸை ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி ஆராய்ந்துள்ளது. இந்த நிலையில் யுரேனஸ் கிரகத்தை மேலும் ஒரு நிலா சுற்றி வருவதை கண்டுபிடித்துள்ளனர். இதனால் யுரேனஸ் நிலாக்களின் எண்ணிக்கை 29ஆக அதிகரித்துள்ளது. மேலும் புதிய நிலாவிற்கு நாசா சார்பில் இன்னும் பெயர் வைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. கேஸ் சிலிண்டர் ஏற்றி சென்ற 2 லாரிகள் ஒன்றை ஒன்று போட்டி போட்டு போக்குவரத்து விதிகளை மீறி பயணித்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த தஞ்சக்குறிச்சியில் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான கேஸ் சிலிண்டர் ஏற்றி செல்லும் 2 சரக்கு லாரிகள் சாலை விதிகளை மீறி போட்டி போட்டு சென்றுள்ளனர். தொடர்ந்து வாகனங்களும் பொதுமக்களுக்கும் விபத்து ஏற்படுத்தும் விதமாக பிற வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையிலும் சென்றுள்ளனர். இதுகுறித்து தமிழக அரசு உரிய விசாரணை நடத்தி லாரி ஓட்டுநர்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இச்சம்பவம் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கஞ்சா வழக்கில் 3 வட மாநில குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வாழப்பாடி ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனை செய்து வருவதாக தகவல் அறிந்த காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் 3 நபர்களை கைது செய்துள்ளனர். பின்னர் விசாரணையில் வட மாநிலத்தவர்கள் என தெரியவந்துள்ள நிலையில் அவர்களது உடமைகளை சோதனை செய்தபோது 21 கிலோ கஞ்சா விற்பனைக்காக வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் உத்தரவின் பேரில் குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சேலம் மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 5 இடங்களில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் கொடைக்கானல் அண்ணா சாலையில் முபாரக் என்பவரின் வீட்டில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கலையரங்கத்தில் உள்ள 5 இடங்களில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். பின்னர் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை செய்தபோது வீட்டில் உள்ள ஆவணங்கள், டைரிகள், செல்போன் உள்ளிட்டவைகளை கைப்பற்றி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நண்பர்களிடையே ஏற்பட்ட தகராறில் ரவுடி பால விஜய் கொடூரமாக உயிர் பறிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி பூபால் ராயபுரத்தைச் சேர்ந்த பால விஜயன் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கின்றனர். இந்த நிலையில் பால விஜய் லயன்ஸ் டவுன் அருகே உள்ள உப்பளம் குடோனில் தனது நண்பர்களுடன் மது அருந்திய போது தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் பால விஜயை நண்பர்கள் ஆயுதங்களால் ஓட விரட்டி கட்டையால் தாக்கியதில் உடலில் பல்வேறு இடங்களில் காயமடைந்த பால விஜய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை தகவல் அறிந்த தென்பாகம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பால விஜயனின் நண்பர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கோவையில் கோடிக்கணக்கான ரூபாயை மோசடி செய்த நபர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். கோவை மாவட்டம் செல்வபுரத்தைச் சேர்ந்த ராம்சேட் தெரிந்தவர்கள் மூலம் பலரை தொடர்பு கொண்டு முட்டை வியாபாரம் செய்து வந்துள்ளனர். பின்னர் இதனை வியாபாரம் செய்தால் வருகின்ற லாபத்தை பிரித்துக் கொள்ளலாம் என்று பலரிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதனை நம்பி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 6-7 நபர்கள் வியாபாரத்தை தொடங்கியுள்ளனர். இவ்வாறு பலரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொண்டு முதல் 2 மாதங்களில் முறையாக முட்டைகளை வழங்கியுள்ளனர். பின்னர் முட்டைகளை அனுப்பாமல் லாப பணத்தையும் வழங்காமல் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் ராம்சேட் பற்றி விசாரிக்கும் போது ஏற்கனவே மோசடி வழக்கு ஒன்றில் கைதாகி சிறையிலிருந்து வெளியே வந்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. இதனை பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டு அதிர்ச்சியடைந்த நிலையில் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். ராஜேந்திரன், நான் பெருநாயகுளத்தில் இருக்கேன். நான் முட்டை வியாபாரி ராம்சேட்டுங்க. அவர் வந்து செல்வபுரம் பிரியா நகரில் இருக்கார். அவர் செல்வபுரத்தில் வர்மா முட்டை கடைன்னு ஒன்று வச்சுருக்காரு. அவர் வந்து எங்கள் பார்ட்னர் மூலமாக அறிமுகமானார்.
எங்கள் பார்ட்னர் மூலமாக அறிமுகமானார். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு நாளைக்கு 23,000 ரூபா கொடுக்குறதா வந்து எங்களுக்கு ஆசை வார்த்தை சொல்லி ஏமாற்றிட்டார். இது வரைக்கும் எங்களுக்கு முட்டையும் கொடுக்கல, லாபத்தில் பங்கு கொடுக்கல. இப்போ ஆக மொத்தம் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 34 லட்ச ரூபா எங்களுக்கு போச்சு. இப்போ நம்ம பார்ட்னர்கிட்ட ஒரு 20 லட்சம், அதே மாதிரி சரஸ்வதி அப்படிங்கிறவங்ககிட்ட ஒரு 35 லட்சம், தான் தோன்றி பெருமாள் சரவணம்பட்டியில் அவர்கிட்ட ஒரு 25 லட்சம், இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட ஏமாற்றிருக்கான். இந்த நியூஸை பார்த்துட்டு இன்னும் ஏமாந்தவங்க நிறைய பேர் இருந்தால் தயவு செஞ்சு இன்றைக்கி நாங்கள் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நீங்களும் வந்து தயவு செஞ்சு கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 கோடி வரைக்கும் இது வரைக்கும் இப்போ எங்களோட 6-7 பேர்த்தில் மட்டும் 1.5 கோடி ரூபா. இன்னும் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நகராட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை தாலுகாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மணிவண்ணன். இவர் கோவை கவுண்டம்பாளையத்தில் உள்ள தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு காவல்துறையில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். இதில் வால்பாறை நகராட்சியில் 80 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பதாக நகராட்சி நிர்வாக இயக்குநர் தலைமையில் நடந்த தணிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த ஊழலில் நகராட்சி நகரமன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி மற்றும் அப்போது பணியாற்றிய ஆணையாளர்கள், பொறியாளர்கள், உதவி மன்ற தலைவர்கள் ஆகியோர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே ஊழல் செய்த வால்பாறை நகராட்சி தலைவர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என தெரிவித்தார். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மணிவண்ணன் ஆகிய நான் கடந்த 25 ஆண்டுகளாக வால்பாறை மக்களை பற்றியும் வால்பாறையில் உள்ள 35,000 ஏக்கர் நிலங்களை பற்றியும் ஆய்வு செய்ததில் வால்பாறை நகராட்சி கடந்த 1954ஆம் ஆண்டு பஞ்சாயத்தாக உருவாக்கப்பட்டது. அந்த பஞ்சாயத்து சுமார் 350 ஏக்கரில் அமைந்துள்ளது. அந்த 350 ஏக்கர் பஞ்சாயத்து இப்பொழுது வால்பாறை நகராட்சியாக உயர்ந்திருக்கின்றது. அந்த வால்பாறை நகராட்சியில் 21 வார்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சேர்மன் செலக்டர் ஆகிறாங்க. இதில் 74 எஸ்டேட்டை 21 வார்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 10,000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 90% எல்லாருமே நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அந்த முனிசிபாலிட்டி பிரித்ததுக்கப்புறம், வார்டாக பிரித்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற 7 பஜார்களையாவது வால்பாறை நகராட்சி அண்டர்டேக் பண்ணி எஸ்டேட்டில் இருக்க மக்கள் 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகி ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு சொந்தமான வாழ்க்கை இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, கம்பெனி வீட்டை காலிப்பட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அவர்களுக்கு அந்த பஜாரில் ஆளுக்கு 2.5 சென்ட் இடமும் அரசாங்கம் கொடுக்குற 2 லட்ச ரூபா பணமும் கொடுங்கன்னு நீண்ட காலமாக போராடி அரசு எந்த நடவடிக்கை எடுக்காதனால மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்து அதில் நீதி பேராணையிலையும் ஒரு உத்தரவு பெற்றும் மாவட்ட ஆட்சியரும், கோவை மாவட்ட ஆட்சியரும், நகராட்சி ஆணையர்களும் எந்த விதமான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கல. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் ஆர்த்தீஸ்வரர் திருக்கோவிலில் ஆவணி மாத பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் ஆர்த்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆவணி மாத பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இவ்விழாவில் நந்தி பெருமானுக்கும் பால், தேன், பன்னீர் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம், அலங்காரம் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் கோவில் உள் பிரகாரத்தில் 3 முறை வலம் வந்தார். மேலும் இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட தலைவர் ஹபீர் ரட்ச்மான் தலைமை தாங்கினர். பின்னர் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். அப்போது பேசிய அவர், வாக்காளர்கள் நீக்கிய தேர்தல் ஆணையம் விரிவான ஆதாரங்களை வெளியிடும் வரை போராட்டங்கள் தொடரும் என்று கூறியுள்ளார். இதில் நூற்றுக்கணக்கான ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவள்ளூர் அருகே வாலிபரை நாட்டு வெடிபொருள் வீசி உயிர் மாய்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் சிற்றப்பாக்கத்தில் சேது என்பவர் தனியார் தொழிற்சாலை ஊழியராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவர் மாலை நண்பர்களுடன் வீட்டின் அருகே நின்று பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது காரில் வந்த மர்ம நபர்கள் நாட்டு வெடிபொருள் வீசிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதனால் சேது முகத்தை 2 கைகளால் மூடிய போது வலது கையில் வெடிபொருட்கள் பட்டு படுகாயம் அடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சேதுவை மீட்டு
திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த கடம்பத்தூர் காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்று நடத்திய விசாரணையில் கடந்த மாதம் பேரம்பாக்கம் பகுதியில் டாஸ்மாக் பார் மற்றும் பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட பிரச்சனையை அடுத்து நண்பர்களுடன் சேது சென்றுள்ளார். பின்னர் அங்கு அவரிடம் தகராறில் ஈடுபட்டு முகேஷ் என்பவரை சேது வெட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் காரில் வந்த மர்ம நபர்கள் சேது மீது நாட்டு வெடிபொருள் வீசி தப்பி சென்றுள்ளனர் என முதற்கட்ட விசாரணையில் காவல்துறையினருக்கு தகவல் தெரிய வந்தது. இதுகுறித்து திருவள்ளூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தமிழரசி, தாலுகா ஆய்வாளர் வெற்றி செல்வன் மற்றும் கடம்பத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். செங்கம் அருகே தடுப்பு சுவரின் மீது கார் மோதியதில் குழந்தை மற்றும் தாய் பலத்த காயமடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புறவழி சாலையில் நிதிஷ் ஸ்னேகா தம்பதியினரின் 2 குழந்தைகளுடன் திருவண்ணாமலையை நோக்கி உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் இவர்கள் முன்னே சென்ற வாகனத்தை முந்தி செல்ல முயன்றபோது நிலை தடுமாறி தடுப்பு சுவரின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் ஸ்னேகாவிற்கும் காலில் எலும்பு முறிவு மற்றும் 2வது குழந்தைக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளது. பின்னர் பொதுமக்கள் அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் செங்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். வாழப்பாடியில் ஆடி மாதத்தை முன்னிட்டு பேலூர் மாரியம்மன் கோவிலில் ஊரணி பொங்கல், கிடா வெட்டுதல் போன்ற நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் பேலூரில் மிகவும் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இதில் காலை மூலவர் அம்மனுக்கும் பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் ஊரணி பொங்கல் வைத்து கிடா வெட்டியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனையடுத்து இரவு அன்னப்பட்சி வாகனத்தில் உற்சவர் அம்மனை வண்ண மலர்களால் அலங்கரித்து தேர் பல்லக்கில் திருவீதி விழா வழியாக கொண்டு செல்லப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இதில் இசை பாடலுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடனமாடி மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் இரு பிரிவினர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இளைஞர் காங்கிரசின் செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இளைஞர் காங்கிரசின் மாநில தலைவர் சூரிய பிரகாஷ் பங்கேற்றார். மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சுரேஷ் இளவரசனை கூட்டத்திற்கு அழைக்கவில்லை என கூறி அவரின் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூட்டத்தில் இரு பிரிவினர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டதால் விரைந்து வந்த காவல்துறையினர் இரு பிரிவினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். செங்கத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநரை தாக்கிய 4 போதை ஆசாமிகளை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் கிருஷ்ணா என்ற தனியார் பேருந்து செங்கத்தை நோக்கி சென்றுள்ளது. அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த போதை ஆசாமிகள் பேருந்தை முந்தி செல்ல நினைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் தங்களது நண்பர்களை அழைத்து வந்து பேருந்தை வழிமறைத்துள்ளனர். இதில் ஓட்டுநர் ராசுகுட்டியை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தை பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் பேருந்து ஓட்டுநர் ராசுகுட்டியை மீட்டு சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த புதுப்பாளையம் காவல்துறையினர் புதுப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சக்தி, அசோகன், வீரப்பன், வீரன் என்ற 4 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடைக்கானலில் மரங்களின் பூக்கக்கூடிய ஜெர்ரி பூக்கள் சீசன் தொடங்கியுள்ளது. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் அதிகம் காணப்படும் இடங்களான ஏரி சாலை, பிரையண்ட் பூங்கா, அப்பர் லேக், லாஸ்காட் சாலை ஆகிய பகுதிகளில் இந்த ஜெர்ரி பூக்கள் பூத்துள்ளது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் செடியில் பூக்கும் மலர்களை மட்டும் ரசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இம்மாதம் மரங்களில் பூக்கும் ஜெர்ரி பூக்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். மேலும் குறிப்பாக வசந்த காலத்தை வரவேற்கும் வகையில் இந்த மலர்கள் பூத்து ரம்மியமாக காட்சியளிக்கிறது. வாணியம்பாடி அருகே கல் அறுவை இயந்திரத்தில் துண்டான வாலிபரின் கையை இணைத்து தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாராப்பட்டியில் கல் அறுவை தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இதில் மேற்கு வங்க மாநிலம் சுல்தான்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்ற இளைஞன் பணியாற்றி வந்துள்ளார். இவர் கல் அறுவை இயந்திரத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது இயந்திரத்தில் சிக்கி அவரது இடது கை தோள்பட்டை கீழே முழுவதுமாக துண்டாகி பிளந்துள்ளது. இதனால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த வாலிபரை சக பணியாளர்கள் மீட்டு வாணியம்பாடி டேவிட் பல்நோக்கு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் டேவிட் விமல்குமார் அவசர பிரிவில் அனுமதித்து மருத்துவ பணிகள் தொடங்கப்பட்டது. இதில் மயக்க மருத்துவர் தினேஷ், மருத்துவர் டேவிட் விமல்குமார், மருத்துவர் ஸ்ரீதர் மற்றும் மருத்துவர் பாலாஜி ஆகிய மருத்துவர் குழுவினர்
அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். மொத்தம் 7 மணி நேரம் நீடித்த அறுவை சிகிச்சையின் போது துண்டாகிய கை எலும்புகள் மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவர் டேவிட் விமல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது இது மிகவும் சவாலான சிகிச்சையாக இருந்ததாகவும் கூறினார். மேலும் எதிர்காலத்தில் அவர் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். பெருநகர் மருத்துவமனையில் மட்டும் சாத்தியமான இந்த கடினமான அறுவை சிகிச்சையை வாணியப்பாடி டேவிட் பல்நோக்கு மருத்துவமனையில் வெற்றியுடன் செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 73,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் அதிகரித்து 9,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 400 ரூபாய் அதிகரித்து 73,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 80,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 126 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,26,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 277 புள்ளிகள் அதிகரித்து 82,135 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 77 புள்ளிகள் அதிகரித்து 25,128 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் எழுதிய 5 நூல்கள் வெளியீடு. ரகுமான் கானை அதிமுகவிற்கு வர சொல்லி எம்ஜிஆர் அழைத்த போது அவர் செல்லவில்லை என்று முதல்வர் புகழாரம். மதுரை பாரபத்தியில் தமிழக வெற்றி கழக மாநாட்டில் திரண்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் சுட்டரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் குவிந்ததால் மாநாட்டை முன்கூட்டியே தொடங்குவதாக தகவல். மாலையில் தொடங்கும் மாநாட்டிற்கு முன்கூட்டியே வந்த தாவேகா தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான வாகனங்களால் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அவரது தாயார் வாழ்த்து. சோபா சந்திரசேகர் உன்னோடு வரும் தொண்டர் படை இந்நாட்டில் வேறு யாருக்கும் இல்லை என்று புகழாரம். பாராளுமன்றத்தில் கடைசி நாளிலும் எதிர்க்கட்சிகள் அமளியால் ஒத்திவைப்பு. பீகார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகள். விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் இணைந்து கண்டுபிடிக்கப்பட்ட புதிய நிலா யுரேனஸ் கிரகத்தில் மேலும் ஒரு புதிய நிலா கண்டுபிடிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.